எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்திருக்கோம். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன்னால ஐபிஎல் 2025 ஹஸ் பீன் சஸ்பெண்டட். லாக்குல் மட்டும் நம்ம கூட வந்திருக்காங்க. அட் திஸ் பாயிண்ட் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் அண்ட் ரெஸ்பெக்ட் சல்யூட் அவர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். எல்லாருமே வந்து செல்ஃப்லெஸ்ஸாக சர்வ் பண்ணுறாங்க. தே ஆர் தேர் ஃபார் அஸ், ப்ரொடெக்டிங் அஸ். நமக்காக வந்து தே ஆர் செல்ஃப்லெஸ்லி சர்விங். அதுக்கு வந்து நம்மளுடைய அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் சல்யூட்ஸ் ஆல்வேஸ். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம கண்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நமக்கு தோணுது. ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி இன் திஸ் கண்ட்ரி அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு கண்ட்ரிபியூட் ஆல்வேஸ். அதே மாதிரி நிறைய மீடியா, சோஷியல் மீடியால நிறைய இந்த இஷ்டத்துக்கு இன்ஃபர்மேஷன் வருது, நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷனும் வருது. நம்மளாம் அதை ஷேர் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம வியூவர்ஸை நான் கேட்டுக்கிறேன். ஸோ வி ஷுட் ஸ்டாண்ட் டுகெதர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் வி ஷுட் ஓவர் கம் திஸ் கிரைசிஸ். ஆன் தட் நோட், அப்படியே வந்து ஐபிஎல் இப்போ நமக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அதை பற்றி சில அப்டேட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா 1 வீக் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லா டீமுமே பிஸி ஆயிடுவாங்க. ஸோ as far as I know, மேபி செப்டம்பர் 18th அந்த பீரியட், இந்த 17-18 அந்த டைமில் தான் வந்து ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஐ எம் ஹியரிங். ஸோ அந்த மாதிரி 17-18னா அந்த டைமில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து டூர் இருக்கா மட்டும் அது பார்க்கணும். இங்கிலாந்து அயர்லாந்து டூர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து அயர்லாந்து டூர் தான் இருக்கு. பட் ஆனால் அந்த மற்ற டைமில் வந்து மற்ற ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்களா? இல்லை, வேற எந்த மாதிரி இருக்கவங்க வச்சு எந்த மாசம் இல்ல. அந்த ஆக்சுவலா செப்டம்பர் 2 அக்டோபர் 2 வந்து நம்ம தான் வந்து அக்டோபர் 2 வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு. 2 டெஸ்ட் மட்டும் விளையாடுறோம். ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இப்போதைக்கு இல்ல. அதுக்கப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா ஒயிட் பால் சீரிஸ் அது அக்டோபர்ல. அதான் அக்டோபர் 2 to 14 வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் அக்டோபர் எண்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும், சாரி அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா. ஸோ ஆக்சுவலா இந்த செப்டம்பர் இது வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. 14 வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த விண்டோ தான் கன்சிடர் பண்றாங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இப்போ என்ன 16 கேம்ஸ் இருக்கா, 12 கேம்ஸ், 12 பிளே ஆஃப், 12 லீக் மேட்சஸ். அது மோஸ்ட்லி எல்லாம் டபுள் ஹெட்டர்ஸா வச்சு சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இருப்பாங்க. ஐ திங்க் தே வில் கிவ் லீவ் அவே ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்சோ. ஆமா, அதான் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கவங்க வச்சு ஆட வேண்டியதான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இன்னொன்னும் நான் வாட் டைம் இதுன்னா ரிப்போர்ட்ஸ்ல என்ன பாக்குறேன்னா, வென்யூ வந்து நிறைய இது பண்ணாம லாஜிஸ்டிக்கலி வந்து எப்படி கோவிட் டைம்ல ஒரு வான்கடே, பிரபோன் ஸ்டேடியம், டிஒய் பாட்டில், பூனே அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த செட் ஆஃப் கேம்ஸையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா ஈஸியா இருக்கும். ஷார்ட் ஸ்பேன் விண்டோல வந்து ஒரு 1 வீக். இப்போ இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு நம்ம இன்னையிலேருந்து நமக்கு 26th ஃபைனலா. ஸோ அந்த டைம் வரைக்கும் நமக்கு இருக்கு. லைக் 16 டேஸ் பண்ண வேண்டிய மேட்சஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டர் டைமில் ஒரு 12 days 11 daysல பண்ணணும் அப்படின்னா நிறைய நீ சொன்ன மாதிரி டபுள் ஹெட்டர்ஸ் வைக்கணும். ஒரே வென்யூ, இப்போ பாம்பேனா வாங்கடே, டிஒய் பாட்டில், பிரபோன், பூனே மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற லாஜிஸ்டிக்லி இட் பி மோர் ஃபீஸிபிள். வேற எந்த வென்யூமே நம்மகிட்ட ஒரு ஸ்டேடியமுக்கு மேலே இல்லை மட்டும் இல்ல. எதுவும் பெருசா பெரிய ரூம்ஸ் இல்ல. பக்கத்துல வைக்கணும், சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி பண்ணலாம். பட் அதுவும் ஜஸ்ட் டிராவல், ஏர் ஃபிளைட் டிராவல் இருக்கும். பட் என்னன்னா டபுள் ஹெட்டர்ஸ் நிறைய வைக்கணும்னா பிட்வீன் மேட்சஸ் வந்து டைம் கம்மியா இருக்கும். ஸோ டிராவலிங் இல்லாம அங்கேயே இருந்துச்சுன்னா ஈஸியா. ஆனா செப்டம்பர் வந்து இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இருக்குது. 14 வரைக்கும் முடிஞ்சிடும். சீரிஸ் முடிச்சிட்டு 14th முடிச்சுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். 17th வந்து இங்க அயர்லாந்து இங்கிலாந்து இருக்குது. அதான் அது என்ன அயர்லாண்டுக்கு என்ன இப்போ நம்மளாம் அனுப்பலையா? நம்ம இங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கே வந்து பி டீம் அனுப்பலாம். ஒன்றும் பெரிய இது இல்லை. நீங்க வேற உங்க ஃபேண்டசில நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு வெளியே போன டீம்ல இருந்தெல்லாம் இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் அனுப்பி விடுங்க. இன்னும் இருந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ பட் தென் கிரெடிட் வேர் இஸ் டியூ. பிசிசிஐமே சரி, இது ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹேப்பஸாடாக இல்லாமல் ஒரு ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக அதை நேற்று மேட்சும் சரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி தே கிவன் அ குட் க்ளோஷர் டு திஸ். ரொம்ப ரேண்டமாக பண்ணாமல். ஸோ வி ஷுட் அப்ரிஷியேட் தட். இதுவுமே நம்ம எதிர்பார்க்காத தான். நோபடி வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் இட்.
பட் வி ஹேவ் டு டேக் இட். ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படிதான். பட் இதுல வந்து இன்டர்நெட்ல பார்த்தது என்னன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், திருப்பி ஐபிஎல்ல முதல்ல இருந்து ஆரம்பிங்க, அந்த பரோட்டா சூரி இதெல்லாம் போடுறாங்களா கோட்டை அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல்ல முதல்ல இருந்து ஆரம்பிங்கன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சுகமா இருக்காங்க. பட் 1 வீக்னு உடனே கொஞ்சம் சந்தோஷம் ஆயிட்டாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். என்ன சொல்றாங்கன்னா 1 வீக்ல வந்து ஹேசல்வுட் ஷோல்டர் நிக்கல்லாம் இதாயிரும், ரஜத் பட்டிதார் ஃபிங்கர் இது சரியாயிரும், தேவதத் படிக்கல் கூட ஃபிட் ஆயினா வந்துருவாரு, எங்களுக்கு வந்து இது நல்லதான் 1 வீக் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்றாங்க. மட்டும் நீ எல்லாம் பாத்தி அந்த மாதிரி? அதான் பட் 1 வீக்ல எப்படி ஃபிட் ஆவாங்கன்னு தெரியல. 1 வீக்ல வருங்கிறது கொஞ்சம் டவுட் தானே, பயங்கரமான டவுட். இது 1 வீக்ல இல்ல, எல்லா ஃபாரின் பிளேயர்ஸும் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எல்லாம் எல்லாருமே போயிட்டாங்க. மேபி தோனி அலோன் இஸ் லீவிங் டுமாரோ ஐம் ஹியரிங். பட் எல்லாருமே போயிட்டாங்க. எல்லா ஹேசலோட ஏதோ போஸ்ட் எல்லாம் போட்டாரு, அது உண்மையானு தெரியல. பட் அதான் எல்லாரும் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாமே கிளம்பிட்டாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுத்து இருப்பாங்க? கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்ல எல்லாம் சான்ஸ் இல்ல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்குலாம். 1 வீக்ல வந்து தே மைட் அனௌன்ஸ் மேக் அனௌன்ஸ்மெண்ட் இந்த டைம்ல இருக்கு. அந்த லாஜிஸ்டிக்ஸ் பேசுறதுக்கு 1 வீக் டைம் எடுத்துட்டு 1 வீக்ல வந்து இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேடம் பேபி சொல்லுவாங்களே தவிர உடனே எல்லாம் ஆரம்பிக்காது டோர்னமெண்ட். அண்ட் தட் இஸ் ரைட் ஆல்சோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் எண்ட் ஆஃப் தி டே ஐபிஎல் அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவையில்லை. ஸோ தட் இஸ் அ குட் கால். இப்போ வந்து அதான் ஆர்சிபி வந்து இப்போ அஃபெக்ட் ஆவாங்க. அதாவது அந்த ஒரு மொமெண்டம் என்னதான் இருந்தாலும் பிரேக் ஆகும். இப்போ ஒரு டோர்னமெண்ட் ஆடுறோம் அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் எல்லாமே போயிடும். அந்த ஒரே இதெல்லாம் போய் அப்படியே அந்த கேம்ப் இல்ல மோட்டிவேஷன் அது இதுன்னு இனிமேட்டு எல்லா மேட்சும் அவையில விளையாடுறாங்கன்றது அப்படி நினைச்சா அது ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த மேட்ச் இன்னைக்கு நடக்க வேண்டிய அந்த ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இன்னைக்கு நடக்க வேண்டிய அந்த எல்எஸ்ஜி ஆர்சிபி ஜெயிச்சிருந்தா அவே கேம்ஸ் எல்லாத்தையும் ஜெயிச்ச ஒன்லி டீம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் ஆர்சிபியா இருந்திருக்கும். ஒரு சீசன்ல ஆல் அவே கேம்ஸ் ஜெயிச்சா ஒரே டீமா இருந்திருக்கும். கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய இது அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ். பாவம் நட்ராஜனும் வந்து 10 மேட்ச் மிஸ் பண்ணி 11வது மேட்ச் உள்ள வந்தப்ப மழை பெஞ்சிருச்சு. 12வது மேட்சும் மழை பெஞ்சு அதையும் தாண்டி வந்து பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தா இந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷனும் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு நிறைய இது when you look at it from டிஸ்அட்வான்டேஜ் தான். பேக் பெஞ்ச் பாய்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட் கார்டு வருது கடைசியில வரல, நீங்க லீவ் வீட்டுக்கு போலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. அட்வான்டேஜ் வந்து டெல்லிக்கு தான். மழை பெஞ்சு ஒரு பாயிண்ட் சும்மா ஓசியில கிடைச்சது 130. இதுல ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? 8 ஓவர்ல 100 கொடுத்துட்டாங்க. அவங்க பேட்டிங் தான் இருக்கலே கேவலமா இருக்கு. பவுலிங் தான் நல்லது. 2 இதுல பார்த்தனா அது கண்டிப்பா ஐ திங்க் அந்த மேட்ச் போயிருந்தா தோத்துருப்பாங்க கண்டிப்பா அந்த பிச்ல. ஸோ அவங்களுக்கு தேவையில்லாம இப்போ 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும். பட் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவங்க திரும்பி அடிச்சு நேத்தானா சேசிங்க்கு நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் தான். நீ ஸ்கோர் அதெல்லாம் விட்டுரு, எண்ட் ஆஃப் த டாஸ் டிசி வுட் ஹவ் பீன் ஹாப்பி. போன மேட்ச் ஆக்சுவலா ஸ்லோ டவுன் தான் ஆச்சு. பிட்ச் ஸ்விங் ஆச்சு, ஸ்லோ டவுன் தான் ஆச்சு. ஏன்னா அந்த கோல்ட் கிளைமேட்ல டியூன்றது ஒரு ப்ராசஸ் கிடையாது. பிட்ச் வந்து 2 மேட்சா தர்மசாலால செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்விங் இருந்துச்சு, ஸ்லோ டவுன் தான் ஆச்சு. தெரியல. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று அவங்க பண்ணியிருப்பாங்களே தெரியல. இட் வாஸ் குட் சேசிங் கண்டிஷன், சேசிங் கிரவுண்டு தான் இது. நான் ஒரு இந்த மேட்ச் கூட தர்மசாலா நேராக பார்த்தேன். 2023 வேர்ல்ட் கப் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க, 350 அடிப்பாங்க. நியூசிலாந்து வந்து ஆல்மோஸ்ட் அதை திருப்பி அடிச்சிருவாங்க. பயங்கர கண்டிஷனாக இருந்துச்சு சேஸுக்கும். அதான் டைம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் தென் இட் ட்ரெடிஷனலி டஸ் பீன் அ சேசிங் கிரவுண்ட். பட் டெல்லியை வந்து இதை பாசிட்டிவா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு. 2 தோதுந்தா 0 கிடைக்க வேண்டிய இடத்துல 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. நாங்க 2க்கு 2 ஜெயிச்சு 4 பாயிண்ட் வாங்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம்ல. சரி, இப்ப செப்டம்பர்ல நடந்தா இங்கிலாந்துல சரி இந்தியாவில் நடக்குமா, துபாயில் நடக்குமா, சவுத் ஆப்பிரிக்கால நடக்குமா? இல்ல இந்தியாவில தான் நடக்கும். செப்டம்பர்ல நடக்கும். செப்டம்பர் 3rd வீக்ல நடக்கும். அரௌண்ட் 17-18 அந்த ரேஞ்சில் நடக்கும். இந்தியாவில தான் நடக்கும். தட்ஸ் வாட் மீடியா ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட். அதே மாதிரி ஒரு சிங்கிள் வென்யூல தான் நடக்கும், லைக் பாம்பே. வேற எதுவும் இல்லையே. இந்த யூபியில் அந்த கான்பூர் கிரீன் பார்க் ஸ்டேடியம் ஒன்று ஆடுவாங்க. அப்புறம் இப்போ ஏக்கனா வந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்கலி டிஃபிகல்ட்டா இருக்கும். கான்பூர்ல இருந்து லக்னோ போறது மேபி அந்த மாதிரி எல்லாம். பூனேல ஒரு ஸ்டேடியம் இருக்குல்ல. பூனே அது மகாராஷ்டிரா தானடா. பாம்பே பூனே தான். நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ், இத்தனை டீம் ஸ்டே பண்றது, ஷார்ட் டைம்ல இது பிளான் பண்றது, அதெல்லாம் வந்து பாம்பே தான் கரெக்டா இருக்கும். இப்போ இன்னொரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் என்னன்னா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இப்போ வந்து கைக்வாட் அதுக்குள்ள ஃபிட் ஆயிடுவார் நிறைய பேர் சொல்றாங்க செப்டம்பர் அப்படின்னா. ஆயுஷ் மாத்திரே அவர் ரீப்ளேஸ்மெண்டா தான் வந்தாரு அப்படிதானே. இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கண்டிஷன்லாம்? அதான் அதுக்கெல்லாம் ஏதாச்சும் இது பண்ணி 2 பேரும் விளையாடலாம். 25க்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணணும்னா ஓகே. இல்ல
இது கூட விளையாடலாம் அப்படின்ட்டாங்கன்னா பெட்டர் தான். பட் இப்ப இந்த 2 மேட்ச்க்காக கேக்வாட் வந்து ஆடுவாரா? ஆடணுமா? இல்ல இந்த இருக்கிற மேட்ச் இருக்கிற ஃபார்ம் எல்லாம் இல்ல போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? காமன் இல்ல. பெட்டர் வந்து இப்போ அவர் நம்பர் 3 தான் விளையாட போறாரு அடுத்த வருஷம் முடிவு பண்ணா அதை வச்சு கூட ஒரு தடவை பாத்துடலாம்ல. ஓகே, அது மாதிரி தான் இருக்கும் நிறைய இதுக்குமே. ஸோ அதான் போக போக தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் எப்படி மயங்க் அகர்வால் ஒரு மேட்ச் கூட விளையாடல. ஸோ மயங்க் அகர்வால் இருப்பாரா இல்ல படிக்கல அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பிசிசிஐ இது ஒன்றும் இட்ஸ் ஒரு புது இதுதான். ஸோ அவங்க ஐ திங்க் கொஞ்சம் லீனியன்ட்டா தான் இருப்பாங்க. பிளஸ் தே வில் அலோவ் ஃபார் மோர் ரீப்ளேஸ்மெண்ட். ஏதாவது ஃபாரின் பிளேயர் வந்து விளையாட வேணாம்னு முடிவு பண்ணாங்கன்னா தே வில் அதுவும் அலோவ் பண்ணுவாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. கோவிட் டைமும் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், டஃப்பான டைம். ஐபிஎல் இதாச்சு, அப்புறம் திருப்பி பண்ணாங்க. we were able to organize ஃபர்ஸ்ட் துபாயில், ஆமாம், அப்புறம் இந்தியாவில் வச்சும் பண்ணாங்க. ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் த டே when we are all working together things will happen. என்னடா சிரிக்கிற? இல்ல துபாய்னு ஒன்று உங்க துபாய் நினைவுகளுக்கு நீங்க போயிட்டீங்களா? இல்ல 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 துபாய்னு இந்த வாட்டி துபாயில நடக்குமான்னு யோசிச்சேன். இல்ல இல்ல இந்த வாட்டியும் இதுக்கப்புறம் மேட்ச் ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் முடியுது இல்ல. இனிஷியல் ஃபேஸ்னா கூட அந்த மாதிரி பிக் பண்ணியிருப்பாங்க. பட் ஏற்கனவே துபாயில் நடந்தப்பெல்லாம் ஒரு தடவை எலெக்ஷனுக்கா 2014 நினைக்கிறேன் அந்த டைம் நடந்தது கோவிட்ல. பட் இது இந்த மாதிரி. ஸோ அதுதான் தட் மச் வி ஹாவ் அப்டேட்ஸ் கரண்ட்லி நம்ம வியூவர்ஸ்க்கு அதுதான். வி வாண்டட் டு ஸ்டே கனெக்டட் வித் யூ. ஒரு குட் டைம்ஸோ பேட் டைம்ஸோ வி வாண்டட் டு ஸ்டே கனெக்டட் வித் யூ. அதனால தான் வி கேம் அண்ட் தாட் வில் ஷேர் அவர் தாட்ஸ் வித் யூ டுடே. அதனால வி ஆர் ஹாப்பி. தேங்க்யூ வியூவர்ஸ். ஸோ இதுதான் அப்டேட்ஸு அண்ட் வி வில் கீப் கனெக்டட் வித் யூ. அண்ட் பட் வி ஷுட் ஆல் ஸ்டே டுகெதர் இன் திஸ் டஃப் டைம். எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாட் எவர் வி கேன் வி வில் கான்ட்ரிபியூட். We will be responsible citizens and we will pray and salute and respect our country and all the armed forces that are serving for us. So இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஜெய் ஹிந்த். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. வாய்ஸ் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி we can sign out. Okay, so thank you all. Bye.